10 நாள் அந்த 10 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 48 தொகுதியில் ஒரு 18 லட்சம் மக்கள் நான் சந்திச்சிட்டேன். எனக்கு ஒரு எதிர்ப்பு அலை தெரியுது. அதனால் அந்த கூட்டங்களில் பேசும்போது நாங்கள் வந்து ஏமாறலாம் மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் எங்களை ஏமாற்ற முடியாது. இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான அந்த ஒரு அலை வந்து வீசுது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க மக்கள் இந்த தேர்தலில் அப்படின்னு இன்னைக்கு சற்று முன்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு அறிக்கையை வந்து ஒரு விட்டுருக்கிறாரு. அது வந்து இருந்தாலும் இந்த அதிமுகவில் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த வாக்கு வங்கி, அந்த கூட்டம், இவருடைய பேச்சு, இதெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு சரியான எதிர்கட்சி எதிராக அவங்க அதிமுக இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தான் இருக்குதுங்களை நம்ம ஒன்றும் மறுக்க முடியாதுல்ல சார். அது நீங்க வந்து இல்லை இந்த ஓட்டு செதறுன்னு சொல்றாங்களா, விஜய்க்கு போவோம் சீமானுக்கு போவங்க எல்லாம் எப்படி செதறி இந்த கூட்டத்தை கம்பேர் பண்ணும் போதோ அல்லது இந்த பிரச்சார அதிமுக பிரச்சாரத்தை கம்பேர் பண்ணும்போது இவங்க கூட்டம்லாம் மற்ற கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தானே தான் தெரியுது. இல்லை நீங்க என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாற்றாக நான் வரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் தான் தோத்து போயிட்டு இருக்காங்க. இவர் தேமுதிக வந்தார், விஜயகாந்த் அவருடைய உடல்நிலை காரணம்னால அவர் மறைவு, அதனால அவர் அந்த இடத்த பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ விஜய் நான் தான் மாற்றுன்னு வரார் இல்லையா, மாற்றுன்னு சொல்லிட்டு மாற்றுக்கான எந்த விதமான செய்கைகளும் செய்யாதனால தான் நாம தொடர்ந்து அவர் மீது வந்து இந்த விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனால் வேற யாருமே இல்லை சார். திமுக மாற்று அதிமுக களத்தில் நமக்கு என்னன்னா, திமுக அதிருப்தி ஓட்டு வந்து பொதுவாக இரண்டாக தடவை பிரியும். விஜய் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பிரிச்சிருவார், இது அதிமுக ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பிரிக்கும். அதனால திமுக எளிதாக வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆனால் மக்கள் வந்து இதில் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அது விஜய்க்கான ஓட்டு வந்து அவர் நிற்கிற தொகுதியில் ஒரு தொகுதி விஜயகாந்த் கொடுத்த மாதிரி கொடுக்கலாமே ஒழிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் அந்த தொகுதிகளிலும் அந்த வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா இன்னும் சின்னமையாக இன்னும் அவங்களுக்கு அறிமுகத்தை தெரியல. அதில் பல வழக்குகள் இருக்குது. இன்னும் வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தணும். அவங்க அந்த கட்சியிலேயே இருக்கு. அதனால இந்த 2வது இடங்கிறது இவங்க 2 பேருக்கும் தான் கடும் போட்டி இருக்கும். அவங்களுக்கு அந்த வாக்கு பிரிப்பதை வந்து மக்கள் பலமுறை பார்த்துட்டாங்க. அந்த தவிர மீண்டும் செய்வாங்க தமிழக வாக்காளர் நினைக்கிறீங்க சார்? நிலையில சொல்லுங்க. வாய்ப்பு இல்லை சார். இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க இந்த வாக்கு நம்ம போடுற வாக்கு வந்து வீணா போயிடக்கூடாதுன்றதுல தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தெளிவா இருப்பாங்க. ஏன்னா வெற்றி முகம் எங்க இருக்கோ அங்கதான் வாக்குகளை வந்து செலுத்துறது. ஏன்னா கடந்த முறையே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நீங்க நாடு முழுக்க வேறு விதமான எம்பி தேர்தலில் வேறு விதமான ஒரு முடிவு இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்கல. இப்ப இவங்க வரமாட்டாங்க, நிச்சயமா வந்து முழுமையான ஸ்வீப்பா 40 இடத்தை ஜெயிக்க முடியாதுன்னு முன்னாடி தேர்தலுக்கு முடிவுக்கு முன்னாடி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஆனா முடிவுகளை மக்கள் என்ன கொடுத்தாங்க? 40 தான் கொடுத்தாங்க. அப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க. கடந்த முறை இவருக்கு கட்டம் சரியில்லைன்னாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வராகிறதுக்கான இது சரியில்லைன்னு நிறைய பேர் பேசினாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் மக்கள் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்ப நீங்க சொன்ன கட்டம், நீங்க சொன்ன ராசி, நீங்க சொன்ன எதுவுமே அங்க எடுபடல, மக்கள் முன்னாடி எடுபடல. இப்ப மக்கள் தானே சார் உட்கார வச்சிருக்காங்க. இது மன்னராட்சி கிடையாது, இல்ல மக்களாட்சி தானே. இது இந்த விவரம் புரியாமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல. எப்ப இருந்தாலும் திராவிட இயக்கமா இருக்கிற எந்த இயக்கமா இருந்தாலும் தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் இதுக்குத்தான் மரியாதை கொடுப்பார்கள் மக்கள். தவிர நீங்க மேல் பூச்சி பூசி ஏமாத்தி மக்களை நயவஞ்சகத்தாலேயோ இல்லைன்னா தேன் தடவி நீங்க என்ன பண்ணாலும் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. 10 முறை இல்ல 100 முறை பிரதமர் மோடி வந்தாலும் அவர் சார்ந்திருக்கிற பாஜகவால் தமிழ்நாட்டில் பின்வாசல் வழியா தான் எதுவும் செய்ய முடியும், நேரடியா செய்ய முடியாது. நிறைவா ஒரு கேள்வி. இந்த டிசம்பர் மாதத்துல இந்த கூட்டணிகள்லாம் மாறும் அப்படின்னு ஒரு பேச்சு பொதுவாகவே போயிட்டு இருக்கு. அதிமுகவால் பாஜகவை விட்டு வெளியேற வர முடியுமா? இல்லது இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அனைத்தும் இந்த அதிமுக பாஜக மட்டும் விட்டு மற்ற அனைத்து கட்சிகளும் வேறு இடங்களுக்கு தமாக புரட்சிபாத அந்த இது மட்டும் அவங்க வேறு கட்சிகளுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமா வந்து ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது வந்து நம்ம வந்து ஒரு தனி அணியாக ஒரு 3வது அணி, தமிழ்நாட்டில் 3வது அணி ஜெயிச்சதே கிடையாது, அது வரலாறே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு உருவாக்கணும், விஜய் தலைமையில போகணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் முதல்வர் அப்படின்ற பதவின்னு வரும்போது தான் சிக்கல் வருது. சீமான கூட போய் நீங்க வாங்கலாம் பேசினா அவர் நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் வந்து என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் பிரதானமான கட்சியோடு யார் சேர்ந்திருக்கிறார்களோ, இப்ப திமுக தான் பிரதானமான கட்சி, அதிமுக தான் பிரதானமான கட்சி. விஜய் தான் தெரியும், நாடு முழுக்க உலகம் முழுக்க தெரியும். பாமக திமுக ஏத்துக்குவாங்களா சார்? சார் அது உள்ள வந்தா கூட அவர்களுக்கான வாக்கு வங்கி கிடையாது. நிச்சயமாக சரிவித அதுதான் 3வது அணின்ற ஒரு விஷயம் வந்தா எடுபடவே எடுபடாது. இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக. ஆனால் அதிமுகவிலும் எடப்பாடி மட்டுமே இன்னும் அந்த கோலோச்சுன்னு நினைச்சாருன்னா மற்றவரெல்லாம் விட்டுட்டு டிடிவிய, ஓபிஎஸ், சசிகலா, இன்னும் அங்க பல சிக்கல்கள் இருக்கு, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் தான் சொன்னார்னா அவருக்கு வந்து சரிவுதான். கடந்த முறை ஜெயிச்சதை விட குறைவான தொகுதியெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு. தக்க வச்சுக்கணும் ட்ரை பண்றாரு, ஆனா அது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் இப்பவும் தீர்மானமாக எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அதிமுகவோட ஆட்சியை கொண்டாடுவேன்னு பாஜகவை கலட்டி விட்டால் கடந்த முறையோட அதிமுக குறைவான இடங்களை தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா குறைவான இடம் தான் ஜெயிக்கும். அதுதான் சொல்ல வரேன். கடந்த முறை 66 இடங்கள் மேல ஜெயிச்சாங்க இல்லைங்களா? குறைவான இடங்கள். அதை விட ஏன்னா கடந்த முறை சார் 1500 ஓட்டுல 30 இடங்கள் தோத்தாங்க. அதற்கு என்ன காரணம்? பாஜகவோட சேர்ந்தது தான். பாஜக இல்லாமல் இருந்தால் நிச்சயமா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை செய்ய முடியாது. ஏன்னா முதலாளிகள் சொல்ற வேலையை தான் இவர் தொழிலாளிகள் செய்ய முடியும். இப்ப இந்த நிலைமைக்கு அதிமுக கம்பெனி ஆயிடுச்சு, கட்சியாக இல்லை. அதுதான் வருத்தமான விஷயமா இருக்கு. ஆண்ட கட்சி இப்படி போயிருச்சேன்னு தான் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அது என்ன நடக்கும்ன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார்.